இந்த ஒரு ஹேக் பத்தி தெரியாம கண்டிப்பா நிறைய பேர் ஃபாரின் டிராவல் பண்ணும்போது மணியை வேஸ்ட் பண்ணிருப்பீங்க. அப்ப இப்பவே வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜ்க்கு ஒரு ஃபாலோ போட்டு வச்சுக்கோங்க. அப்ப யூசுவலி ஃபாரின்ல நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலோ அதுக்கான ஜிஎஸ்டி ரீஃபண்டை நீங்க ஏர்போர்ட்ல கிளைம் பண்ணிக்கலாங்க. அப்ப நீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஹேண்ட் லக்கேஜ்ல தான் வச்சிருக்கீங்கன்னா இந்த மாதிரி இமிகிரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜிஎஸ்டி ரீஃபண்ட் கவுண்டர் எங்க இருக்குன்னு பாருங்க. நம்ம வந்தது சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல எல்லாமே நல்லா தெளிவா மார்க் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப அந்த கவுண்டரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அங்க போய் ஜஸ்ட் உங்களோட பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணா மட்டும் போதுங்க. நீங்க எங்க என்ன வாங்குனீங்க அதுக்கான ரீஃபண்ட் எவ்வளோன்னு அதிலே தெளிவா கொடுத்துருவாங்க. நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ்க்கு எனக்கு 17 சிங்கப்பூர் டாலர்ஸ் ரீஃபண்ட் இருந்தது. அப்ப இதுல மெயின் விஷயமே நீங்க அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போதே அங்க இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட உங்களோட பாஸ்போர்ட்டை கொடுத்து இந்த பாஸ்போர்ட்ல அந்த பர்ச்சேஸை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. அண்ட் தயவு செஞ்சு அந்த ரெசிப்ட்டை தொலைச்சிடாதீங்க. அப்ப அவ்வளவுதான், அங்க தெரியுற கேஷ் ரீஃபண்ட் கவுண்டருக்கு போய் உங்களோட ரீஃபண்டை கேஷா கையோட வாங்கிட்டு வந்துடலாம். அப்ப நீங்க ஒரு சிங்கப்பூர் ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஹெல்ப் வேணும்னா பயோல இருந்து என்னோட ஐட்னரி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நான் சிங்கப்பூர்ல என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் அதெல்லாம் எப்படி சீப்பா பர்ச்சேஸ் பண்ணேன்ற வீடியோஸை தனியா போட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, போட்டுடலாம். டாடா.